ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ இது வந்து பி எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். அதை நம்ம முன்னாடியே படிச்சது தான். அப்போ கிராஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் வந்து z, ரைட்? இப்போ இந்த ஆர் அப்படிங்கிறது என்னன்னா ஆரிஜின்ல இருந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்மால் ஆர் அப்படிங்கிறோம். இந்த ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது மாடுலஸ் வேல்யூ. ஸோ அதை முன்னாடியே நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ ஹியர் ஸ்மால் ஆருங்கிறது ஆரிஜின்ல இருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் வாட் மாடுலஸ். அண்டு இந்த டீட்டா அப்படிங்கிறது என்னன்னா கிராஃபிக்கலா ஒரு நம்பர் இங்கே இருக்குன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஏற்படுத்துகிற ஆங்கிள் தான் டீட்டா, ரைட்? ஸோ இதுதான் அந்த டீட்டா. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கோ தட் இஸ் ஸ்மால் ஆர். அண்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஏற்படுத்துற ஆங்கிள் டீட்டா. அப்போ இந்த ஆர் அண்ட் டீட்டா இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுத போறோம். அதுக்கு பேர் தான் போலார் ஃபார்ம். வாங்க பார்க்கலாம். இப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். இது கிராஃபிக்கலாக நம்ம எப்படியும் சொல்லலாம் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நம்ம சொல்லலாம், கரெக்டுங்களா? z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். அதே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கலாக நம்ம பாயிண்டா சொல்லும் பொழுது எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டயக்ராம் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ் வேல்யூவும் இந்த ஒய் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இந்த டீட்டாக்கு என்ன சைடா இருக்கு? இந்த டீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடா இருக்கு, ரைட்? இப்போ இது என்ன சைடு? ஹைபாட்டினஸ். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ் வேணும்னா நான் இந்த ட்ரையாங்கிள், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் காஸ் டீட்டா எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ காஸ் டீட்டா அப்படிங்கிறது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடில் எக்ஸ் வருது, ஹைபாட்டினஸ்ல ஆர் வருது. ஸோ அப்போ இதுல இருந்து எக்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும்? இங்கே எடுத்துட்டு வந்துருங்க, ஆர் காஸ் டீட்டா. சரி, இதே இந்த ரைட் ட்ரையாங்கிளில் அடுத்தது இந்த ஒய் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இப்போ இந்த டீட்டாக்கு இது என்ன சைடு? ஆப்போசிட் சைடு. இது என்ன? ஹைபாட்டினஸ். அப்போ நான் சைன் டீட்டா எடுக்கிறேன். அப்போ சைன் டீட்டா எடுத்து என்ன வரும் பாருங்க, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டினஸ். அப்போ ஒய் டிவைடட் பை ஆர். அப்போ எனக்கு இந்த ஒய் மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஒய் மட்டும் வேணும்னா ஆர் இங்கே எடுத்துட்டு வாங்க. அப்போ ஆர் சைன் டீட்டா, சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து ஆர் காஸ் டீட்டா, ஒய் வேல்யூ வந்து ஆர் சைன் டீட்டான்னு கிடைச்சிருச்சு, ரைட்? இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டையும் கொண்டு போய் இங்கே அட்டாச் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போ இசட் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக ஆர் காஸ் டீட்டா பிளஸ் ஐ இன்ட்டு ஒய்க்கு பதிலாக இந்த ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் டீட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஆர் இருக்கு, இங்கே ஒரு ஆர் இருக்கு. இதை காமனாக எடுத்தீங்கன்னா ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா. எஸ், ஸோ திஸ் இஸ் த வே ஹவு போலார் ஃபார்ம் கம்ஸ். ஸோ இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டாங்கிறது எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்மாக நம்ம எடுத்துக்கலாம்.